अस्सलाम ऐ बादशाह अंबिया अस्सलाम ऐ हज़रत खैरिल वरा अस्सलाम ऐ ज़ीनते फर्शे ज़मीन अस्सलाम ऐ जानिशे अर्शे बरी अस्सलाम ऐ ताजदार रहनुमा अस्सलाम ऐ इफ्तिखार हल्लता सल्ली व सल्लिम अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन कमा तुहिब्बु व तर्दा bi an tusalli alayhi. لا إله إلا الله محمد رسول الله கலிமத்து தய்யிபாவை நாவால் ஓதி கல்பால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி வைத்து தௌஃபீக் செய்த ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஹபீபுல் ஆலமான வஜூத் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்த வல்ல நாயக கோமான் அவர்களின் ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொண்ட மூமின்களான நம்முடைய வாழ்வியலில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வளமான சஆதத்தான சுபிட்சமான நிலைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் பல ஏற்பாடுகளை பண்ணியிருக்கின்றான். மாஷா அல்லாஹ். முந்தைய உம்மத்துகளில் எந்த நபியுடைய சமூகத்துக்கும் ஏற்படுத்தாத ஒரு அமைப்பை அல்லாஹ் அவருடைய ஹபீபுல் ஆலமான خيرul அன்பியாஇ வல் முர்சலீன் خاتمுல் அன்பியாஇ வல் முர்சலீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்த வல்ல நாயக கோமான் அவர்களின் உம்மத்துகளான நமக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா பலவிதமான அற்புதமான அழகான ஏற்பாடுகளை அல்லாஹ் அமைத்திருக்கின்றான். காரணம் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொண்ட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஈமான் கொண்ட மூமின்களான நம்முடைய வாழ்வு துனியாவிலேயோ ஆகிரத்திலேயோ நாம எந்த நிலையிலையும் பரிதவித்து போயிடக்கூடாது, கை சேதப்பட்டு போயிடக்கூடாது, நாம கேவலப்பட்டு போயிடக்கூடாது, நாம என்ன நம்முடைய வாழ்வு இருண்டு விடக்கூடாது என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில ஒளிமயமான நிலையை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் துல் ஜலால் பல அற்புதமான வகை வகையான வழிகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். மாஷா அல்லாஹ். நாம தான் என்ன செய்யல,
அதை பத்தி நாம அறிய மாட்டேங்கிறோம், தெரிய மாட்டேங்கிறோம். அதன் காரணத்துல நம்முடைய வாழ்க்கையில என்ன தரித்திரியம் மாற மாட்டேன். தரித்திரியம் மாறுறதுக்கான வழி வந்துருச்சு. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில என்ன அல்லாஹ் தரித்திரியங்களை என்ன இருந்த இடம் இல்லாம ரப்பல் ஆலமீன் நம்ம விட்டு அதை தூராக்கணும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், முந்தைய அம்பியாக்கள்ல எந்த நபிக்கும் எந்த நபியுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் இப்படி எல்லாம் ஒரு அழகான ஏற்பாடுகள் அல்லாஹ் ஏற்படுத்தல. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்துக்கோ, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்துக்கோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஹாலித் அலைஹிஸ்ஸலாம் வரையிலே. ஹாலித் அலைஹிஸ்ஸலாம் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த நபி. அவங்க மஷூர் கிடையாது, ஷூரத் கிடையாது. பெரும்பாலான ஜனங்கள்லாம் பேசுறதுன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்தது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததுதான் பேசுறது பெரும்பாலும் பார்க்கலாம். ஆனா ஈசா நபி அவர்களுக்கும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மாபைன்ல நடுவுல என்ன ஹாலித்னு ஒரு நபி வந்தாங்க. ஹாலித் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தான் என்ன துஆ செஞ்சு யானையை தூக்கிட்டு போற பறவை எல்லாம் இருந்துச்சு அந்த ஜமானால. யானையை தூக்கிக்கிட்டு பறந்துரும். கோழி குஞ்சு நம்ம தூக்கிட்டு பறந்த பார்த்திருப்போம். இது கோழி குஞ்சு அல்ல, யானையை தூக்கிக்கிட்டு பறந்துரும். அப்படி உள்ள பறவைய அல்லா இடத்துல துவா செஞ்சு உலகத்திலிருந்து இந்த பறவையை அப்புறப்படுத்திரு நாயனேன்னு துவா செஞ்சவங்க அவங்க தான். காரணம் என்ன? அவங்களுடைய உம்மத்துல ஒரு குழந்தைக்கு தாய் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தாப்புல. நம்ம வீட்டை எல்லாம் பார்க்கலாம், குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது என்ன நிலாவை காட்டி அதை காட்டி இதை காட்டி பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறத பார்த்திருப்பீங்க மாஸ்டர். அந்த மாதிரி நிலவு நேரத்துல, பௌர்ணமி நேரத்துல ஒரு தாய் என்ன தன் குழந்தைக்கு அந்த நிலவை காட்டி நிலவுடைய அழகை வர்ணிச்சுக்கிட்டு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பறவை வந்து என்ன செஞ்சிருச்சு, அது தூக்கல, அது போற போக்கல அப்படியே அது அதோட காலில் உள்ள கொக்கி மாதிரி ஒரு நெகத்துல இந்த குழந்தையோட கழுத்து மாட்டிக்கிடுச்சு. அப்படியே தூக்கி போயிடுச்சு, அப்படியே தூக்கி போயிடுச்சு. கடைசியில ஹாலித் அலைஹிஸ்ஸலாத்துல ஓடி வந்தாப்புல அந்த புள்ளையுடைய உம்மா, பெண்மணி, சாப்பாடு கொடுத்த பெண்மணி. அல்லாஹ் நபியே இந்த மாதிரி ஒரு சம்பவம் போயிடுச்சு. உடனே ஹாலித் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு மலக்கு அனுப்பி அந்த பறவைட்ட இருந்து பிள்ளையை காப்பாற்றிட்டு வந்து ஹாலித் நபிகிட்ட கொடுத்தாப்புல. அப்புறம் ஹாலித் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை விட்டு அந்த பறவையை அப்புறப்படுத்தபடி எல்லா இடத்துல துஆ செஞ்சுட்டாங்க. அப்ப ஹாலிது அந்த நபி ரொம்ப பிரபலமானவங்க. ஆனா ஜனங்களுக்கு மத்தியில அவங்கள பெரும்பாலான ஆளும் சொன்னால் கூட என்ன அந்த ஹாலித் அலைஹிஸ்ஸலாம் பேர் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ல் பைத் அத்ஹார் காதரவுலியா பாதுஷா நாயத்துடைய நாவரஜமா ஆண்டவருடைய கிருபா கலாச்சாரத்தால உலகத்துக்கு வந்த ஃபைசான காதரவுலியா மௌலுக்கும் சில அப்துல் காதர் சாஹிப் ஹல்வத் நாயம் அவர்கள் நபிமார்களை கொண்டு தவஸ்ஸுல் செய்யும்போது என்ன ஹாலித் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு தவஸ்ஸுல் செய்வாங்க. மாஷா அல்லாஹ். ஹல்வத் நாயத்துடைய ஹம்தன் இலாஹி தஆலாங்கற முனாஜாத்துல என்ன ஹாலித் அலைஹிஸ்ஸலாமுடைய இஸ்மு ஷரீஃபை கொண்டு எல்லா இடத்துல தவஸ்ஸுல் செய்வாங்க. மாஷா அல்லாஹ். அப்போ விஷயம் என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஹாலித் அலைஹிஸ்ஸலாம் வரையில் வந்த 2,40,000 நபிமார்கள், 3,00,000 ரசூல்மார்கள், இவங்கள யாருடைய சமூகத்துக்கும் அல்லாஹ் இவ்வளவு ஏற்பாடுகளை செய்யற வளமான வாழ்க்கைக்கு, பரக்கத்தான வாழ்க்கைக்கு. சையதுல் அன்பியா வல் முர்சலீன், ज़ीनते फर्शे ज़मीन, जानशे अर्शे बरीन, मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्லம் வஸர்ரஃப கர்ரம் மஜத் வல்ல நாயக கோமானுடைய ரிசாலத்துல் கரீமான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட மூமின்களான நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குறிப்பாக ஈமானே பெரிய சுபிட்சம், ஈமானே பெரிய சாதத்து. மாஷா அல்லாஹ். இந்த ஈமான கொண்டு துனியாவையும் ஆகிரத்தையும் அல்லாஹ் என்ன செய்யற மாஷா அல்லாஹ் சுபிட்சமாக்குற. மாஷா உதாரணத்துக்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கை,
ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பிரபலமான சஹாபி, சர்வலோக ரட்சகரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல ஜனங்கள கண்கள்ல இருந்து நாயகம் அவர்கள் தன்னை மறைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய ஹதரத்துல் இலாஹியாக்கு புறப்படுறதுக்கு விசால் முபாரக்கு ஏறத்தாழ 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க வந்து ஈமான் கொண்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வரும்போது பத்ர் யுத்தம்லாம் முடிஞ்சிருச்சு, பத்ர் உஹது எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த வெளிவர லாஹிரி ஜமானா மதீனா முனவராவுடைய 10 ஆண்டு ஜனங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது ஹயாத்துல் வஜூத் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கிறதுனால தான் நாம ஹயாத்தா இருக்கிறோம். நம்மளோட இந்த ஹயாத்து என்ன? கண்மணி நாயகம் நாராயண ஷரீஃபுடைய சதகா மாசால ரசூலுல்லாஹ் போடுற பிச்சை தான் நமக்கு இந்த ஹயாத்து மாசால. புரியுதா? அப்ப நாயகம் என்ன? ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர் ஹபீபுல் ஆலமான நூறு முத்தலக்கான உஜூத் ரஹமத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் மாஷாஅல்லா ஹயாத்துல் ஆலமீன் ஆக்கி வச்சிருக்கிறான். நிஜமா எப்போதும் ஹயாத்தா இருக்கிறாங்க. உலகத்துல மனிதர்களுடைய ஜின்களுடைய கண்ணு முகக்கண் பார்வை விட்டு நாயகம் என்ன மறைகிறதுக்கு 10 வருஷம் மதீனா முனவராவுடைய நாயகம் 10 வருஷம் மதீனா ஷரீஃபுடைய என்ன மனுஜின் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி திருக்காட்சி வழங்கினாங்க மாஷாஅல்லா. அதுல 6 வருஷம் முடிஞ்சு மீத உள்ள 4 வருஷத்துல தான் என்ன அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா மாஷாஅல்லா வந்து ஈமான் கொண்டாங்க மாஷாஅல்லா. அப்ப எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிமயமான சுஹபத் ஷரீஃப் எத்தனை வருஷம் மாஷாஅல்லா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹுக்கு 4 வருஷம் தான் மாஷாஅல்லா. 4 வருஷம் தான் 4 வருஷம் தான் மாஷாஅல்லா. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத்துல் குதுஸியாவுடைய அதப் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸியாவுடைய சுஹபத் ஷரீஃப் 4 வருஷம் தான். யாருக்கு? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷாஅல்லா. ஆனா எப்படி சுஹபத்? எப்போ ஈமான் கொண்டாலோ அதோட முஸ்தபியத்தான ஹஜ்ரத் கரீமோடயே உட்கார்ந்துட்டார் மனுஷன். எங்கேயும் போகல மாஷாஅல்லா. எந்த அளவுக்குன்னு சொன்னா சாபிகூன அவ்வளூன்ல உள்ள விசேஷமான கலீஃபத்து ரசூலுல்லாஹ்வான ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ரிவாயத்து செய்யாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஹதீஸ அதிகமா அறிவிச்சது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் மாஷாஅல்லா. அபூபக்கர் சித்திக் நாயகத்தை விட ஜாஸ்தியா நாயகத்துடைய திரு வாக்குகளை உலகத்துக்கு அறிவிச்சது யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மாஷாஅல்லா. காலத்தை கடந்த கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான தெய்வீக பேரொளி பிரகாசமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியல்ல நபித்துவம் பகிரங்க பட்டத்துல இருந்து மக்கத்துல 13 வருஷம், மதீனா முனவரால 10 வருஷம், நாயகத்துடைய கல்வத்திலையும் ஜல்வத்திலையும் ஹிஜ்ரத்திலையும் எல்லாத்திலையும் கூட இருந்தவங்க அபூபக்கர் சித்திக் நாயகம். அவங்களை விட ஜாஸ்தியான ஹதீதுகளை அறிவிச்சது யாரு? 4 வருஷம் மட்டும் நாயகத்துடைய சோபத்தில் இருந்த ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சாங்க. எந்த அளவுக்கு? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹம்பல் இமாம் யாரு? கௌசுல் ஆலத்தோட இமாம் மாஷாஅல்லா. ஹம்பல் இமாம் யாரு? கௌசுல் ஆலத்தோட இமாம். கௌசுல் ஆல எந்த மذஹப்? ஹம்பலி மذஹப் மாஷாஅல்லா. புரியுதா? அப்ப கௌசுல் ஆல எந்த மذஹபை ஃபாலோ பண்றாங்களோ அந்த மذஹபுடைய இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லா பின் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்பல் இமாமுடைய புள்ள அப்துல்லா பின் அஹ்மத் பின் ஹம்பல், அவங்க சொல்றாங்க மாஷாஅல்லாஹ், எங்க வாப்பாட மறைவுக்கு பிறகு அவங்களோட டைரியை நான் பார்த்தேன். யார்? ஹம்பல் இமாம் அவங்க ஷஹீதான பிறகு அவங்களோட புள்ள அவங்க டைரியை பார்க்குறாங்க. அதுல 1 கோடி ஹதீஸ் எழுதி வச்சிருந்தாங்களாம். எத்தனை ஹதீஸ்? 1 கோடி ஹதீஸ் எழுதி வச்சிருக்கிறாங்க. யார்? ஹம்பல் இமாம். அல்லாஹு அக்பர் கபீரா. விளங்குதா? எத்தனை? 1 கோடி ஹதீஸ். இன்னைக்கு என்ன? சிஹாசித்தா, புகாரி, முஸ்லிம் 6 கிரந்தங்களையும் ஒன்னாக்கி அதுல வந்து எல்லா ஹதீஸையும் கவுண்ட் பண்ணா கூட இந்த 1 கோடியில இல்ல 10 லட்சம் கூட தேராது. 10 லட்சம் கூட தேராது.
இப்போ 1 கோடி ஹதீஸ் எழுதி வச்சிருக்காங்க. யாரு? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். யாரு சொல்றா? ஹம்பல் இமாமுடைய புள்ள சொல்றாங்க, அப்துல்லா பின் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்றாங்க. மாஷா அந்த 1 கோடி ஹதீஸ்ல ஏறத்தாழ மாஷா அல்லாஹ் 5 லட்சம் ஹதீஸ். எதுனா 5 லட்சம் ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ். 5 லட்சம் ஹதீஸ். 1 கோடி ஹதீஸ்ல 5 லட்சம் ரசூலுல்லாஹ்வுடைய திருவாக்கு. அப்ப அல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மனத சக்தியை கொடுத்திருக்கணும். சுப்ஹானஹு வ தஆலா. விளங்குதா? புரிஞ்சா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி திருவாயால இப்படி சொன்னாங்க, திருவாயால அப்படி சொன்னாங்கன்னு 5 லட்சம் செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க டைரியில பதிவு பண்றாங்க. அவங்களோட புள்ள அப்துல்லா பின் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹுமா அதை பார்த்துட்டு சொல்றாங்க. மாஷா காரணம் என்ன? எப்போ அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களோ, ரசூலுல்லாஹ்ட்ட எப்போ ஈமான் கொண்டாங்களோ, அதோட முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமிலே உட்கார்ந்துட்டாங்க. மாஷா அல்லும் பாலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான தேவிய திவ்ய திருவாயால திருவாயமான அருள் செய்த அமுத மொழிகளை எல்லாம் சேகரித்து உலகத்துக்கு அறிவிக்கிறது அவங்களோட வேலையை. மாஷா அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன ரொம்ப வறுமையில இருந்தோம், கடுமையான கவலையிலையும் வாழ்க்கை ரொம்ப பரிதபிச்சு போய் இருந்தோம். ஏன்னா யமன்ல உள்ள ஃபேமிலி, அவங்க யமன்ல இருந்து வந்தவங்க, அவங்கள உம்மா. ஏன்னா இஸ்லாத்தை ஏத்துக்க முன்னாடி ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜ்ஹுல் அலிதானி பா சஆதத் ஜியாரத்துக்கு முன்னாடி, ஜியாரத் ஷரீஃப்க்கு முன்னாடி கடுமையான கஷ்டம், கடுமையான வறுமை. எப்போ மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தேவிய திவ்ய திருமுகத்தை பார்த்தனோ, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் பார்த்து எப்போ சாட்சி சொன்னனோ, அதுல இருந்து அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன வாழ்க்கையில மிகப்பெரிய சாதத்தை உண்டாக்கிட்டான், வாழ்க்கையில மிகப்பெரிய பரக்கத்தை உண்டாக்கிட்டான். மாஷா மிகப்பெரிய பரக்கத்தை அல்லாஹ் உண்டாக்கிட்டோம். மாஷா ரசூலுல்லாஹ் வந்து காண முன்னாடி மேல மூடுனா கீழே திறக்கும், கீழே மூடுனா மேல திறக்கும், அப்படி இருந்துச்சு லிபாஸ். நாயகத்தை சந்திச்சு ஈமான் கொண்ட பிறகு மேலாடை, கீழாடை, உள்ளாடை, இப்படி என்ன ட்ரெஸ்ஸே ரொம்ப விசாலமா ரொம்ப ஆபாதா போயிடுச்சு. யாரு சொல்றா? ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா அல்லாஹ் என்ன செய்யறாங்க? தன்னுடைய சுய வாழ்க்கையில உள்ள விஷயத்தை சொல்றாங்க. தன்னுடைய சுய வாழ்க்கையில உள்ள விஷயத்தை சொல்றாங்க. சஹாபி ரசூல், பிரபலமான சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. மாஷா அப்ப நமக்கு இது என்ன படிப்பினை? மாஷா அல்லாஹ் நமக்கு ஈமான நசீபாக்கிட்டான்னு சொன்னா வாழ்க்கையில அல்லாஹ் சுபிட்சத்தை உண்டாக்கிறோம். மாஷா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம தொப்பி போட்டு தாடி வச்சு உட்கார்ந்த உடனே என்ன ஈமான் வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை. நாம தவற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிடுறோம். மாஷா இது எப்படி இருக்குதுன்னு சொன்னா ஒரு கதை சொல்லலாம். நல்லா கூர்ந்து கவனிங்க. 2 பேர் ரொம்ப சிநேகிதனா இருந்தார். 2 பேர் ரொம்ப ரொம்ப டியர் ஃப்ரெண்ட். சின்ன வயசுல இருந்து முன்னாடி வந்து ஒரு ஆள் மாஷா அல்லாஹ் மொத்த நேரம் வந்து ஒரு ஆள் மாஷா அல்லாஹ் என்ன தெரியும், ஒரு ஆளுக்கு வேலை கிடைச்சிருச்சு. 2 பேரும் டியர் ஃப்ரெண்டா இருந்தாரு, ரொம்ப வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரு ஆளுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சிருச்சு. அரசாங்க உத்தியோகம் கிடைச்ச ஆளு அவர் மாஷா அல்லாஹ் என்ன உத்தியோகத்துக்கு ஆபீஸ்ல வேலைக்கு போயிட்டார். இந்த டியர் ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்கிறான இவரை கூட்டாளி தோஸ்து, அவரு ஃப்ரெண்டை பிரிஞ்சதே இல்லை. ஃப்ரெண்டை பிரிஞ்ச உடனே அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. எப்படி வருத்தம் ஆயிடுச்சு? அழுகையா வருது. அழுகையை அடக்க முடியல. போய் என்ன பண்ண, ஏய் ஒன்று நசியத்தை கவனி, இல்லை பின்னாடி போய் உட்கார், அடுத்த ஆளுக்கு முன்னாடி வடவிடு.
என்ன ஆயிடுச்சு? டியர் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு வேலை கிடைச்சி அவன் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போன உடனே இன்னொரு ஆள் அழுகையா வருது, அழுகையை அடக்க முடியலை. அவர் பிரிஞ்சதே இல்லை, 2 பேரும் ஃப்ரெண்டு. என்ன ஆயிடுச்சு கடைசியில்? அவர் வேலைக்கு சேர்ந்த இடத்துல ஆஃபீஸ் வாசலில் போய் நின்று அழுவ ஆரம்பிச்சிட்டான். போய் அழுதான். அவன் உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கிறான், இவன் 2 அழுகுறான். விசிறி இருக்குதா? ஏன்னா நின்று அழுகுறான், அழுறான் 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 அழுறான். என்ன ரொம்ப அழுகுறான். இந்த அட்டை எடுத்து வீசு. ரொம்ப அழுகுறான். கடைசியில் மாஷாஅல்லாஹ் என்ன கடைசியில் ஆஃபீஸ் உள்ள வேலை பார்த்தாலாம் வந்து கேட்டாப்புல, ஏங்க அழுகுறீங்க, என்ன விஷயம்? எல்லாரும் வந்து கேட்கறத பார்த்த உடனே வேலையில சேர்ந்த ஃப்ரெண்டு உள்ள இருந்தவன்னா அவனும் வந்து நின்று அவனும் ஃப்ரெண்டை பார்த்து அழுகுறான். இவன் அவனை பார்த்து அழுகுறான், அவன் இவனை பார்த்து அழுகுறான். 2 பேரும் அழுகுறத பார்த்த உடனே மற்ற பேரெல்லாம் வந்து சொன்னாப்புல, தயவு செஞ்சு என்ன 2 பேரும் அழுகுறதுக்கான சபபு என்ன, காரணம், ரீசன் என்னன்னு சொல்லிட்டால்தான் நாங்களும் கூட சேர்ந்து அழுவோம். என்ன இப்படி அழுகுறீங்களேன்னு சொல்லி அந்த வந்து அழுவ ஆரம்பிச்சானே அவன் சொன்னான், என் ஃப்ரெண்டு அவன் ரொம்ப டியர் ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து பாலிய சிநேகிதர் 2 பேரும் நாங்கள். ஏன்னா அவன் வேலைக்கு வந்த உடனே அவன் பொண்டாட்டி விதவையா போயிட்டான்னு சொல்லி அழுதான். இது வேலைக்கு வந்த உடனே பொண்டாட்டி விதவையா போயிட்டான்னு சொல்லி அழுதான். நிற்கிற ஆட்கள்லாம் ஆச்சரியமா பார்த்தாப்புல, என்னடா இது விதவையா போயிட்டாளா? எல்லாரும் கேட்டாப்புல அவன்கிட்ட, என் பொண்டாட்டி தலாக்கு சொல்லிட்ட வந்தான்னு. இல்லை இல்லை, நீ உயிரோடு இருக்கிற, தலாக்குன்னு சொல்லலை, வேற ஏன் விதவையா போனான்னு. அவன் சொன்னான், என் பாலிய சிநேகிதனை சொல்லும் போது நான் எப்படி அழுவாம இருக்க முடியும்னு கேட்டான். என்ன சொன்னான்? என் டியர் ஃப்ரெண்டு புத்தி இருக்குதா? புருஷங்காட உயிரோட இருக்கிறது பொண்டாட்டி விதவையா போவாளா? சொல்றது புரியுதா? புருஷன் உயிரோட இருக்கிறான்பா, பொண்டாட்டி விதவையா போவாளா? விதவையா போக மாட்டா. அவன் ஏதோ பைத்தியக்காரத்தனமா உளறான். இவன் என்ன சொல்றான்? இவன் டியர் ஃப்ரெண்டு அவர் சொல்லும் போது நான் எப்படி கேட்காம இருக்க முடியும்னு, அவர் சொல்லும்போது நான் எப்படி கேட்காம இருக்க முடியும்னு. பொண்டாட்டி அல்லான்னு வீட்டில் இருக்கிறா, இவன் வேலைக்கு வந்திருக்கிறான். இவன் வேலைக்கு வந்தது அவனுக்கு பிடிக்கல, விளங்குச்சா? அதுக்கு ஏதோ பைத்தியக்காரத்தனமா வந்து அவன் உளறான். என்ன சொல்றான்? என் ஃப்ரெண்டு வேலைக்கு வந்த உடனே பொண்டாட்டி விதவையா போயிட்டான்னு அவன் அழுகுறான். அதை கேட்டுட்டு என் ஃப்ரெண்டு சேர்த்து அழுகுறான். ஏன்டா அழுகுறேன்னா, என் ஃப்ரெண்டு சொல்றான்னு நான் எப்படி அழுவாம இருக்க முடியுங்கிறான். விளங்குச்சா? புரியுதா? அப்ப என்ன ஆயிடுச்சு? நம்மளோட ஹால் எப்படி இருக்குது தீன் விஷயத்துல? இப்படித்தான் இருக்கு. ஏன்னா எல்லாரும் சொல்றாப்புல முஸ்லீம்னு, எல்லாரும் சொல்றாப்புல மூமின்னு சொல்லி, நானும் மூமின் தான், நானும் முஸ்லீம் தான் மாஷா அல்லாஹ். அவன் எப்படி பொண்டாட்டி உயிரோட வச்சுக்கிட்டு விதவையா அழுதானோ அது மாதிரி இருக்கிறான். காரணம் என்ன? இவனுக்கு இஸ்லாமும் தெரியாது, ஈமானும் தெரியாது. இஸ்லாமும் தெரியாது, ஈமானும் தெரியாது. மாஷால் ஈமான பத்தி யோசிக்க மாட்டான், இஸ்லாத்தை பத்தி யோசிக்க மாட்டான். வாழ்க்கையில நல்ல ஆபாத ஆகணும்னு ஆசைப்படுவான். அட அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் என்ன உலகத்துல ஹசனத்து துனியா 5 வக்திலையும் எல்லா பள்ளியிலையும் ஆலிம் சமார் ஓதுறாப்புல. சாதாரண ஆளு கூட தமிழ்ல எழுதி தப்பு தப்பா சில பேர் துவா ஓதுவான், தமிழ்ல எழுதி படிச்சு ஓதுறவன் அவன் கூட ரப்பனா அத்தினா பித்துன்யாம்பா, பித்துன்யாவை பித்துன்யானா சொல்லுவான். இந்த தமிழ்ல பார்த்து ஒரு கதையெல்லாம் அப்படித்தான். இந்த மௌலிது கிதாபை தமிழ்ல வச்சுட்டு படிப்பான். ஒரு தடவை என்ன ஒரு இடத்துல படிச்சுட்டு இருந்தான், பா மட்ட பீனா பகர இல் மீன் சாக்கிரீன்னா. நான் அந்த பள்ளிக்கு யதார்த்தமாக தொழுவு போனேன், சஃபரில் இருந்தேன். இப்போ வரும்போது ஏர்போர்ட்ல வந்து ஒரு பள்ளியில் லோஹர் அசர் ஜமாக்கணும், இந்த மாதிரி அது ஒரு சஃபரில் எனக்கு படித்த அரபியெல்லாம் மறந்து போயிடுச்சு. என்னடா இது, நமக்கு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ன
ரஹ்மத்துல்லாஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு நல்லா அரபி தெரியும், ஃபார்சி தெரியும் நல்லா மாஷா அல்லாஹ். இது எந்த பாஷை, அரபியா ஃபார்சியா ரெண்டும் இல்லை. ஒரு சமயம் அபரானி சுரியானி யூனானியா தெரியலையே. இந்த மௌலுது ஹயாத்திலேயே முதல் தரமா இப்போ தான் நாம கேட்கிறேன். அவன் என்ன சொல்றான், ஃபஅமத் ஃபீனா பஹர இல்மின் ஸாகிரிங்கிற பைத்தை தான் இவ்வளோ லட்சணமா ஓதுறான். பாமட்ட பீனா பக்கர இல்மின் ஸாகிரின்னு சொல்லி. இது தமிழ்ல எழுதி ஓதுற கதை, தமிழ்ல எழுதி ஓதுறது முசீபத். அல்லாஹ் மக்பிரலிமா அந்த யாசின் துவா எல்லாம் தமிழ்ல போட்டிருக்கும். என்ன அல்லாஹ் மக்ஃபிர்லி, நாயனை என் பாவத்தை மன்னிச்சிருன்னு அர்த்தம். அல்லாஹ் மக்பிரலினா நாயனை என்னை காஃபிர் ஆக்கிருன்னு அர்த்தம். என்ன கேட்கிறான், யாரெல்லாம் என்ன குஃபுர காஃபிர் ஆக்கிருன்னு கேட்கிறான் அல்லாட்ட மாதல்லா. புரிஞ்சா? தமிழ்ல எழுதி கேட்கிறது எதுக்கு சொல்ல வரேன்னா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরা ஃபில் ஹஸனத வகீனா அஸாபன் நார். இந்த துஆ என்ன எல்லாருக்கும் மனப்பாடமா இருக்கும். சின்ன குழந்தைக்கு கூட மனப்பாடமா இருக்கும். நிறைய வயசு சின்ன குழந்தைக்கு கூட மனப்பாடமா இருக்கும். எல்லா பள்ளியிலையும் ஆலிம் சமாரன்னா இந்த துஆ ஓதுவார். 5 வக்திலையும் துஆ ஓதுவாங்க மாஷா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরা ஃபில் ஹஸனத வகீனா அஸாபன் நார். மக்காவுக்கு போய் என்ன காபத்துல்லா ஷரீஃபை தவாஃப் செய்யும்போது உம்ரா செஞ்சாலும் சரி ஹஜ் செஞ்சாலும் சரி ஒரு துவா ஓத தெரியலை. 3 ஓதுனா போதுமானது. காபா தவாஃப் செய்யும்போது தம்ஜீது கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம். 7 சுத்துல என்ன 2 சுத்தோ 3 சுத்தோ தம்ஜீது கலிமா சொல்லணும். சுன்னத் நபவி மாஷா அல்லாஹ். அடுத்தது ஸலவாத்து ஷரீஃப் சொல்லணும் மாஷா அல்லாஹ். அடுத்தது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா துவா கேட்டா எல்லா துவாவும் அதில் வந்துருச்சு மாஷா அல்லாஹ். முடிஞ்சு. சுன்னத் நபவியான கட்டாயம் சொல்லணும். இது புரிஞ்சா? அப்ப அந்த அளவுக்கு முக்கியமானது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா துவா மாஷா அல்லாஹ். இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরা ஃபில் ஹஸனத வகீனா அஸாபன் நார் அதுடைய பொருள் என்ன, மானா என்ன தால்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லி தராங்க. ரப்பனா நாயனே, எஜமானே, நாயனே, ரப்பனா ஜம்முல இருக்குது, புளூரல்ல, ஒருமையில இருமையில அல்ல, எல்லாருக்கும் சேர்த்து ரப்பனா எங்களுடைய நாயனே, எங்களுடைய ரப்பே, எங்களுடைய நாயனே, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா எங்களுக்கு உலகத்துல அழகான வாழ்க்கையை கூட அல்லாஹ், எங்களோட வாழ்க்கையை அழகாக்கி வை அல்லாஹ், எங்களோட வாழ்க்கையை அழகாக்கி வை அல்லாஹ். இமாம் ஆலூசி மிகப்பெரிய சுன்னத்துல் ஜமாஅத்தோட இமாம் ஆலூசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சையதுனா மஹமூத் அல் ஹுசைனி இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய நஸ்பு ஷரீஃப்ல வந்தவங்க சையது மாஷா அல்லாஹ் சையது சாதாத் இமாம் ஆலூசி அவர்கள் தஃப்சீர்ல மாஷா அல்லாஹ் சொல்றாங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா எங்களுடைய நாயனே உலகத்தில் எங்களுக்கு அழகான வாழ்க்கையை கூட அல்லாஹ், எங்களோட வாழ்க்கையை உலகத்தில் அழகாக்கி வை அல்லாஹ், ஹஸனத்தாக்கி வை அல்லாஹ். ஹஸனத்துக்கு மானா சொல்றாங்க மாஷா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு மஹப்பத் செய்ய வேண்டும் என்று நீ கட்டளை இட்டிருக்கிறாயோ அப்படி ரசூலுல்லாஹ் மஹப்பத் வைக்க வை அல்லாஹ். அது ஹஸனத்து துன்யா மாஷா அல்லாஹ். உலகத்துல ஹஸனத்து துன்யானா மானா என்ன? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா எங்களுடைய நாயனே உலகத்துல எங்களோட வாழ்க்கையை அழகாக்கி வை அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய ரசூல் ரஹ்மத்தான, உன்னுடைய உஜூத் ரஹ்மத்தான, நூறு முத்லக்கான, உன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு மஹப்பத் வைக்க வேண்டும் என்று நீ ஆணை பிறப்பித்திருக்கின்றாயோ. காரணம் என்ன? ரசூலுல்லாஹுடைய மஹப்பத்துங்கிறது அல்லாஹ்வுடைய ஹஷியத்து. அல்லாஹ் ஒருத்தன் பயப்படுறாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? அவன் பள்ளியிலே கிடந்து சுஜூதிலே கிடக்கிறான்னு அர்த்தம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளும் புறமும் ஒரே மாதிரி மஹப்பத் வைப்பாப்ல மாஷா.
ரசூலுல்லாஹ் ஒரே மாதிரி மஹப்பத் வைக்கலாம் உள்ளும் புறமும். ஒரு முறை மாஷா அல்லாஹ் பிரபலமான சஹாபி, சஹாபாக்கள்ல யாருக்கும் கிடைக்காத பேரு பெற்ற சஹாபி, ரஹ்மத்துடைய மலக்குகள் வந்து அவங்களை குளிப்பாட்டினாங்க. யாரு? ஹாசினுல் மலாயிகா. யாருங்க பேரு? ஹதரத் சையதுனா ஹன்தலா ரலியல்லாஹு தஆலா. யார் மாஷா அல்லாஹ்? ஹன்தலா ரலியல்லாஹு தஆலா. உஹதுல ஷஹீதான ஹன்தலா ரலியல்லாஹு தஆலா. மாஷா அல்லாஹ். மதீனா முனவ்வராவுக்கு போற அல்லாஹ் நமக்கு என்ன தௌஃபீக் அல்லாஹ் அக்ஸராக்கி வைக்கணும். மாஷா அல்லாஹ். புரியுதா? புரிஞ்சா? ஆமீன் சொல்றதுக்கு என்ன காசு கேட்கக்கூடாது, நல்ல வேகமா சத்தமா சொல்ல. மாஷா உடம்புல நோயின்னு நினைச்சா தான் நோய், ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு இல்லை. மாஷா அல்லாஹ் நினைச்சா இப்போ மாஷா அல்லாஹ் என்ன மதீனா முனவ்வராவுக்கு போய் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத்துல் குதுஸியாவுக்கு ஜியாரத்துக்கு போற எல்லா ஜாயிர்களும் கட்டாயம் உஹது ஷரீஃப்க்கு போவாங்க. உஹதுக்கு போகும்போது அங்க 70 சுஹதாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அங்க திருநாமங்கள் சொல்லப்படுறது 3 பேருடைய திருநாமங்கள் தான் சொல்லப்படும். அங்க நிற்கக்கூடிய அரபிகளும் சரி, ஜியாரத்துக்கு கூட்டிட்டு போற அந்த உம்ரா டூருடைய அமீரும் சரி 3 திருநாமத்தை சொல்லுவாப்புல கட்டாங்க. யாரு? ஒன்னு சையது ஷுஹதா ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இரண்டாவது ஹஜ்ரத் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா, மூணாவது ஹஜ்ரத் சையதுனா ஹன்தலா ரலியல்லாஹு தஆலா. 70 ஷுஹதாக்கள் இருக்கிறாங்க. இந்த 3 பேர் திருநாமம் தான் பிரபலமா என்ன சலாம் சொல்லும் போதும் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அம்மா ரசூலுல்லாஹ் ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் யா சஹாபி ரசூல் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா சாஹிப ரசூல் கஸிருல் மலாயிகா ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேர் திருநாமம் உஹதுல என்ன ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். மாஷா இரவும் போகும். புரியுதா? அவ்வளவு பிரபலமான சாமி. மாஷா இவங்களை குளிப்பாட்டினது யாரு? ரஹ்மத்துடைய மலக்குகள். சுஹதாக்களை குளிப்பாட்டுறது கிடையாது. சுஹதாக்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதான சுஹதாக்களுக்கு என்ன குளிப்பாட்டுறது கிடையாது. புரியுச்சா? அவங்க எப்படி ஷஹீத் ஆகுறாங்களோ அதே நிலையில அவங்கள தத்ஃபீன் பண்ணிடுவாங்க. காரணம் என்ன? நாளைக்கு அல்லாஹ் அவங்களுடைய அவங்க வரும்போது அந்த இரத்த காயங்களோட வருவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாய் அருள் செய்யறாங்க. அந்த இரத்த காயங்கள்ல இருந்து தெய்வீக கஸ்தூரி அருள் மனம் வீசும். மாஷா அல்லாஹ். மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கிற எல்லா மக்களும் திரும்பி பார்ப்பாங்க. ஓ சுஹதாக்கள் வர்றாங்க. அவங்களோட இரத்த காயங்கள் வந்து வீசக்கூடிய அந்த நறுமண காட்சி என்ன எல்லாருடைய மறுமையுடைய கவலையே மறக்க செய்யக்கூடிய அளவுல இருக்கும். அந்த நறுமணத்துடைய அந்த சுகந்தம்னு நாயக கோமான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயால் அருள் செய்யறாங்க. நம்ம சுஹதாக்கள் குறிப்பாடுறது கிடையாது. மாஷா அது மாதிரி சுஹதாக்களுக்கு ஸலாத்துல் ஜனாஸா கிடையாது. சுஹதாக்களுக்கு ஸலாத்துல் ஜனாஸா கிடையாது. ஷாஃபி மذஹப்ல, ஹனஃபி மذஹப்ல ஸலாத்துல் ஜனாஸா உண்டு. ஆனா குளிப்பாட்டுறது கிடையாது. ஸலாத்துல் ஜனாஸா உண்டு ஹனஃபி இமாம்ட்ட, ஷாஃபி இமாம்ட்ட ஸலாத்துல் ஜனாஸாவும் கிடையாது சுஹதாக்களுக்கு. மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஹன்தலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவோடு தத்ஃபீன் செய்ய போகும்போது பார்த்தா சஹாபாக்கள் காண்றாங்க. அவங்கள முபாரக்கான முடியில இருந்து அப்படியே குளிச்சுட்டு வந்த மாதிரி தண்ணி சொட்டுது. மாஷா இதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, நாயகமே ஹன்தலாவுடைய முடியில இருந்து என்ன தண்ணி சொட்டுது நாயகமே. எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாய் வந்து அருள் செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ். ஹன்தலா என்ன யுத்தத்துக்கு வரும்போது கல்யாணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் நைட் மனைவியோடு இருக்கிறாப்புல. மாஷா அல்லாஹ். ஏன்னா கணவன் மனைவி உச்ச நிலையில இருக்கும் போது போர் பிரகடனம் காதல விடுவது அப்படியே எழுந்திரிச்சு ஓடி வந்துட்டாங்க. மாஷா அல்லாஹ். அப்போ ஷஹீத் ஆகும் போது ஜனாபத்தோட இருந்தாங்க. மாஷா அல்லாஹ். ஷஹீத் ஆகும் போது ஜனாபத்தோட இருந்தாங்க. குளிச்சிட்டு வர்றதுக்கு இடையில குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்மளோட ரூஹு போயிடுச்சுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் போருக்கு அழைச்சி போக முடியாத நஷ்டவாளியா நாயகத்துடைய உத்தரவுக்கு மாறு செஞ்ச பாவியா போயிடணும்னு சொல்லி பயந்து மாஷா அல்லாஹ் அப்படியே ஓடி வந்துட்டாங்க. குளிக்கிற
அல்லாஹ் அல்லாஹ் ஹஸனத்து துன்யா ஹஸனத்து துன்யா மாஷா அல்லாஹ். புரியுதான சொல்றது? மனைவியோட உச்சநிலையில் இருக்கிறாங்க, நாயகத்துடைய அழைப்பு வருது போருக்கு, அப்படி எந்திரிச்சு ஓடி வந்துட்டாங்க. குளிக்க வேண்டிய கண்டிஷன், ஆனா குளிக்கிற நேரத்துல மௌத்தாயிட்டா. நாயகம் அவர்கள் என்ன போருக்கு அழைச்சு போக முடியாத அந்த நஷ்டவாளி கூட்டத்தில் நம்ம சேர்ந்து பயந்து மாஷா அல்லாஹ் போயிட்டான். அப்படி போயிட்டான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்னு சொன்னா அதோடைய அசல் மானா என்ன? நாயகத்தை நேசித்த ஒருத்தருக்கு அல்லாஹ்வுடைய ஹஷ்யத் உண்டாம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. ஹஷ்யத் இலாஹியாவுக்கு இன்னொரு பேர் என்ன? இஷ்கே முஹம்மதி. மாஷா அல்லாஹ். இஷ்கே முஹம்மதிக்கு மற்றொரு பேர் என்ன? ஹஷ்யத் இலாஹியா. மறந்துட கூடாது. ஹஷ்யத் இலாஹியா, அல்லாஹ்வுடைய ஹஷ்யத். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஹவுஃப். மாஷா ஹஷ்யத். ஏனா அல்லாஹ்வுடைய ஹஷ்யத் எப்போ வரும்? அது ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் இருந்தால் வரும். மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் மஹப்பத் எப்போ வரும்? அல்லாஹ்வுடைய ஹஷ்யத் இருந்தால் வரும். மாஷா அல்லாஹ். அப்ப இது ரெண்டையும் பிரிக்க முடியாது. அரிசியும் சோறையும் பிரிக்க முடியுமா? அரிசியும் சோத்தையும் பிரிக்க முடியுமாப்பா? வாயிலாகாம இருந்தா அது அரிசி, வாயிலானா சோறு. புரியுதா? அப்ப அது மாதிரி என்ன ஹஷ்யத்தும் மஹப்பத்தும் என்னவா இருக்குது? ரெண்டும் ஒரே வஸ்து தான். பேரு ரெண்டு, பேரு ரெண்டு, விஷயம் ஒண்ணு. பேரு ஒண்ணு, பேரு ரெண்டு, விஷயம் ஒண்ணு. ஹஷ்யத் இலாஹி, இஷ்கே முஹம்மதி. நாயக கோமா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரின்ப காதல்னு சொல்ற என்ன அர்த்தம்? அது அல்லாஹ்வுடைய ஹஷ்யத். மாஷா அல்லாஹ்வுடைய ஹஷ்யத். மாஷா. அப்ப ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. யா அல்லாஹ், உலகத்தில் எங்களுக்கு அழகா, எங்க வாழ்க்கையை அழகாக்கி வை அல்லாஹ். துஆ யாரு சொல்லி தரா? ஏதோ ஒரு கிதாபுல வரல, கிதாபுல்லாஹ்ல வருது. மாஷா அல்லாஹ் துஆ சொல்லி தரா. அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய துஆ ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. ஒன்னு போதும். ஒரு துஆல எல்லாம் அடங்கிடுச்சு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. யா அல்லாஹ், உலகத்துல வாழ்க்கையை அழகாக்கி வை அல்லாஹ். அதுக்கு மானா என்ன? இமாம் ஆலூசி அவர்கள் தஃப்சீரான தஃப்சீர் ரூஹுல் மஆனில இமாம் ஆலூசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அஸ்ஸயீத் மஹ்மூத் அல் ஆலூசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, மாஷா அல்லாஹ், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. ஹஸனா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. யா அல்லாஹ், உலகத்தில் எங்க வாழ்க்கையை அழகாக்கி வை அல்லாஹ். நான் இனி உன்னுடைய ஹஷ்யத்தான, ஹஷ்யத் இலாஹியான இஷ்கே முஹம்மதி, மஹப்பத் ரசூல் எனக்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ். மஹப்பத் ரசூலுக்கு மானா என்ன? மஹப்பத் அஹ்லுல் பைத். மாஷா. இது மூணு என்ன செய்ய முடியாது? பிரிக்க, ஒண்ணே செப்பரேட் பண்ண முடியாது, இன்ஃபிராக் செய்ய முடியாது, ஃபர்காக்க முடியாது. ஹஷ்யத் இலாஹி, இஷ்கே முஹம்மதி, இஷ்கே அஹ்லுல் பைத் அத்ஹார். மாஷா. ஹஷ்யத் இலாஹி, இஷ்கே முஹம்மதி, இஷ்கே அஹ்லுல் பைத் அத்ஹார். மூணு என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. ஹஷ்யத் இலாஹிக்கு இன்னொரு பேர் என்ன? இஷ்கே முஹம்மதி. இஷ்கே முஹம்மதிக்கு இன்னொரு பேர் என்ன? இஷ்கே அஹ்லுல் பைத் அத்ஹார். அப்ப ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. யா அல்லாஹ், உலகத்தில் எங்க வாழ்க்கையை அழகாக்கி வச்சிரு அல்லாஹ். உலகத்தில் எங்க வாழ்க்கையை அழகாக்கி வச்சிரு அல்லாஹ். ஹஷ்யத்னா என்ன? ஹஷ்யத், ஹஷ்யத்துங்கிற அரபி வார்த்தைக்கு விசாலமா நிறைய பொருள் இருக்குது. ஹஷ்யத்துல என்னன்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை உள்ளபடி பயப்படுறது, அல்லாஹ் உள்ளபடி அஞ்சி கொள்றது, அல்லாஹ்வை அஞ்சுறதுன்னா அதுக்கு பொருள் என்ன, மானா என்னன்னு சொல்லி நம்முடைய உயிருக்கு உயிரான காதலவழியா கஞ்சே செவ்வாய் கஞ்சபக்ஷ தோஜான் பாதுஷா நாயகம் அவர்களுடைய ஷேக் நாயகமான சையதுனா முஹம்மது ரோசத் ரவாலிரி எஜமான்ட்ட கேட்டாங்க, எஜமான் பாஷான நாயகமே ஹஷ்யத் இலாஹினா அதுக்கு மானா என்ன? அல்லாஹ்வுடைய ஹஷ்யத்,
அல்லாஹ்வுடைய ஹஷ்யத் அதுக்கு மானம் என்னன்னு சொல்லி அப்ப குவாலித் எஜமா சொன்னாங்க அதுக்கு விசாலமான பொருள் இருக்குது. அதுக்கு முதல் பொருள் என்னன்னு சொன்னா ஃபர்தான தொழுகை அவர் என்ன செய்வாரு, பொறுப்போட நிறைவேற்றக்கூடியவராக இருப்பாரு. மாஷா அல்லாஹ். ஃபர்தான தொழுகையை பொறுப்போட நிறைவேற்றக்கூடியவராக இருப்பாரு. மாஷா அல்லாஹ். அதை சொல்லிட்டு செய்தனா முகமது கௌஸ் குவாலிதி தொடர்ந்து பயான் செய்யறாங்க. பாஷா நாயத்துல காதல வழியாட்ட முகமது கௌஸ் குவாலிதி கேட்கிறாங்க, மகனே தங்களுடைய அருமை பாட்டனாரான அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அலி இப்னு அபூ தாலிப் அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பலத்தை தாக்கத்தை பத்தி, ஹஜ்ரத் அலியுடைய தாக்கத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹஜ்ரத் அலிக்கு எந்த அளவுக்கு தாக்கத்து இருக்கு? அப்ப எஜமா பாஷா நாயகம் தன்னடக்க உணர்ச்சியில தன் சர்க்குரு நாதர் இடத்துட்ட ரொம்ப தாழ்மையோட எஜமா பதில் சொன்னாங்க, நாயகமே தாங்கள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, மாஷா அல்லாஹ் தாங்கள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. சையதுனா அலி நாயகம் அவர்களை ஃபத்ஹு மக்காவுல மக்கா வெற்றி ஆகும் போது காபத்துல்லா சொல்லி உள்ள இருக்கிற எல்லா விக்கிரகங்களையும் எல்லா சஹாபாக்களும் 366 விக்கிரகங்கள் இருந்துச்சு, எல்லாத்தையும் உள்ள இருந்து அப்புறப்படுத்திட்டு இருக்கும் போது பெரிய பெரிய விக்கிரகங்கள் லாத் உஸ்ஸா நாயிலான்னு சொல்லக்கூடிய விக்கிரகங்கள் அதையெல்லாம் அப்புறப்படுத்தும்படி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அலி நாயகத்தை பார்த்து சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலியே என்னுடைய புஜத்துக்கு மேலே ஏறி நின்று இந்த பெரிய விக்கிரகங்களை எல்லாம் உடைச்சி எல்லாத்தையும் என்ன அப்புறப்படுத்துங்க. அலி நாயகம் துடிச்சு போய் சொன்னாங்க, எஜமானே தங்களுடைய முபாரக்கான ஜனாஹத் ஷரீஃப்ல நான் போய் என் பாதத்தை வைக்கவா? தாங்கள் என்னோட தோல்ல ஏறி நின்று மாஷா அல்லாஹ் அத உடங்க நாயகமேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி திருமணியில போய் அலி நாயகம் போய் அவன் திரு பாதத்தை வைக்க முடியுமா? அது என்ன கண்ணியம் இல்லையே, கௌரவம் இல்லையே அப்படின்னு அலி நாயகம் பேசுறாங்க. எஜமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் அலிட்ட சொன்னாங்க, அலியே என்னை தங்களால சுமக்க முடியாது, என்ன தங்களால சுமக்க முடியாது. சுமக்க முடியுமா? அலியால முடியுமா? முகமது ரசூலுல்லாஹ் சுமக்கிறது என்ன தங்களால தாங்க முடியாது அலியே அப்படி சொல்லிக்கிட்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஒரு ரோஜா பூ எடுத்து அப்படி பட்டன்ல குத்துற மாதிரி என்ன அப்படி தூக்கி டக்குனும் சும்மா அப்படி சாதாரண தூக்கி தோல் முபாரக்கான தோல் ஏத்திட்டாங்க. யாரு? அலி நாயகத்தை பேசிக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துனதே அலி நாயகத்துக்கு தெரியாது. எங்க நிக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் முபாரக்கான தோல்ல நிக்கிறாங்க. மச்சா ஒரு பூவை எடுத்து என்ன பட்டன்ல குத்துறது நம்ம என்ன இது கஷ்டமா படுவோம்? ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா சரி அந்த மாதிரி என்ன அப்படி தூக்கி முபாரக்கான தோல்ல ஏத்திட்டாங்க. எல்லாம் லாத்தூசான உடைக்கப்படுது. நாயகம் கேட்டாங்க, அலியே என்னத்தை பாக்குறீங்க, மேல என்ன காண்றீங்க? சரி நாயகம் சொன்னாங்க, ஃபிதா கருஹி அபி உம்மி சய்யிதி யா ரசூலுல்லாஹ், நாயகமே என் தாயும் தந்தையும் ஆன்மாவும் ஈமானும் தங்களுக்கு குர்பான் ஆட்டுமா. கண்மணி நாயகமே கையற்ற தூரத்துல அல்லாஹ்வுடைய அர்ஷ காண்ற. மாஷா அல்லாஹ் தாங்கள் கட்டளை இட்டால் புடிச்சு கீழே இழுத்துறேன்னு சொன்னாங்க. சரி அலி கர்ரமல்லாஹு வஜஹு. இது நாயகமே கையை தூக்குறோம்னா அரசு தட்டுப்படும். அந்த டிஸ்டன்ஸ் நின்றுகிட்டு இருக்கிறேன். தாங்கள் ஆணை பிறப்பித்தா அரச கீழே இறக்கிற எஜமானேன்னு சொன்னாங்க சையதுனா அலி நாயகம். ஃபத்ஹு மக்கால நடந்த சம்பவம் இது. மாஷா அல்லாஹ். அப்ப இத காதுல வழியா பாஷா நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது கௌஸ் குவாரிட்ட சொல்லி, நாயகமே அல்லாஹ்வுடைய அரசே என்ன கையால புடிச்சு ரசூலுல்லாஹ் உத்தரவு கிடைச்சா கீழே இறக்கிறேன்னு சொன்னவங்களாச்சு ஹஜ்ரத் அலி. முகமது கௌஸ் குவாரி நாயகம் என்ன அலியுடைய தாக்கத்தை பத்தி கேட்டதுக்கு பாஷா நாயகம் ஜவாபு சொல்றாங்க. பாஷா அப்ப உடனே குவாரி நாயகம் சொன்னாங்க, ஷாவுல் ஹமீதே நான் சொன்னேன் நீங்க ஹசியத்தை இல்லாஹ் என்னன்னு கேட்டதுக்கு ஃபர்தான தொழுகையை பொறுப்போட நிறைவேற்றுறதுன்னு சொல்லி இவ்வளவு பெரிய தாக்கத்தான அலி இப்னு அபூ தாலிப் அதான் சொல்லப்பட்டால்
பாங்கு சத்தம் கேட்டா ஹய்யா அல ஸலா ஹய்யா அல ஃபலா இந்த கலிமத்தை கேட்டா ஹஜ்ரத் அலியுடைய முபாரக்கான திருமேனி வாழ்நாள்ல ஒரு தரம் அல்ல, வாழ்நாள் முழுக்க ஹய்யா அல ஸலா ஹய்யா அல ஃபலா கேட்டா அப்படியே அலி நான் திருமேனி அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடும். மாஷா அப்படியே நடுங்குவாங்க. முபாரக்கான திரு முஹம்மது அப்படியே சிவந்து போயிடும். மாஷா சூரியன் மறையும் போது, ஷம்ஸ் குரூப் ஆகும் போது, சன்செட் ஆகும்போது எப்படி இருக்கும் சூரியன், அந்த மாதிரி போயிடும் அலி நாயகத்திலே திருமுகம். மாஷா காரணம் என்ன? ஹஷியத். அல்லாஹ் முன்னாடி போய் நிக்க போறமே, இப்போ அல்லாஹ் முன்னாடி போய் நிக்க போறமே, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொல்ல போறனேன்னு சொல்லி என்ன ஹஷியத் உண்டாயிடும். சரினா அலி நாயகம் புரிஞ்சா? ஹஷியத் இலாஹி, ஹஷியத் இலாஹி. ஒரு விஷயத்தை நல்ல நம்ம ஆழமா மனசுல பதிச்சுக்கணும். எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரின்ப காதலை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்ததுடைய அடையாளம் என்ன? இஷ்கே முஹம்மதி நமக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். அதுக்கு அடையாளம் என்ன? ஹஷியத் இலாஹி. மாஷா அல்லாஹ், ஹஷியத் இலாஹி. ஹஷியத் இலாஹியும் இஷ்கே முஹம்மதியும், இஷ்கே அஹ்லுல் பைத் அத்ஹாரையும், இஷ்கே முஹம்மதியும் மூணையும் பிரிக்க முடியாது, இன்ஃபிராக் செய்ய முடியாது. மூணையும் மூன்றாக்க முடியாது. மூன்று ஒண்ணுதான். ஹஷியத் இலாஹி தான் இஷ்கே முஹம்மதி, இஷ்கே முஹம்மதி தான் இஷ்கே அஹ்லுல் பைத். விளங்குதா? புரிஞ்சா? அப்ப என்ன ஆகுது? குவாலிர் நாயத்திற்கு பாஷா நாயத்திற்கு குவாலிர் நாயகம் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? ஹஷியத் இலாஹின்னு அதுக்கு மானா என்ன? நிறைய பொருள் இருக்குது, விசாலமான பொருள் இருக்குது. அதுல தொடக்கம் என்னன்னு சொன்னா இப்திதா, பிகினிங் ஸ்டேஜ் என்னன்னு சொன்னா ஃபர்தான தொழுகையை பொறுப்போடு அவர் என்ன செய்வாரு? தொழுவார். அதுக்கு தான் சொல்றாங்க சேன அலி நாயகனா ஹய்யா அல ஸலா ஹய்யா அல ஃபலா காதுல கேட்டுட்டா நடுங்குவாங்க. நடுங்கு வாழ்நாள்ல ஒரு நாள் நடுங்கல, காலம்பூரா அப்படித்தான் இருந்தாங்க. காலம்பூரா அப்படிதான் இருந்தாங்க. அதனாலதான் என்ன ஷஹீத் ஆனதும் சலாத்துல தான். சேன அலி நாயகத்தை கத்தல் பண்ண கொடியவன் அப்துல் ரஹ்மான் பின் முல்ஜிம் லஅனத்துல்லாஹி அலைஹி எப்படி பண்ணா? முன்னாடி வந்து பண்ணல. சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இமாமத்து செய்யறாங்க. ரமதான் போல 17 ஃபஜ்ர் ஜமாத். கூரிய வாள்ல கொடூரமான விஷத்தை தேய்ச்சி வச்சிருந்தான். விஷத்துல ஊற போட்டு எடுத்து வச்சிருந்தான். வாளை மறைச்சு வச்சிருந்தான். சரி, அலி நாயகம் ருக்குவுக்கு போன உடனே ஓங்கி என்ன முபாரக்கான பெரடியில வாளால தாக்கிட்டான். ரெண்டு பக்கத்தால தமுஷலி முபாரக்கான ரத்தம் வழிஞ்சு ஓடுது. தாடி முழுக்க ரத்தம், கீழெல்லாம் ரத்தம். எல்லாரும் தொழுகையை விட்டுட்டேன்னா அவனை பிடிச்சிட்டு ஹா ஹூன்னு ஒரே சப்தம், கடுமையான எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்? அமீருல் முஃமினீன் खलीफत रसूलुल्लाह अहले बैत अतहार रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम सैयदना अली इब्न अबू तालिब अलैहिस्सलाम को कत्ल பண்ணான்னு சொன்னா அவன் சும்மா விடுவாங்க? மூமின்கள்லாம் சஹாபாக்கள்லாம் தாபீன்கள்லாம் அப்படியே மஸ்ஜிதே என்ன ரணகலம் ஆகுது. சரி, அலி நாயகம் சுகூன அமைதியா மாஷா அல்லாஹ் தொழுகையை பூரணமாக நிறைவேற்றி முடிச்சாங்க. மாஷா ஒரு பக்கத்துல தான் சலாம் கொடுக்கிறது ஃபர்து, இன்னொரு பக்கம் சுன்னத்து. ஒரு ஆள் வலது பக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாரு, இடது பக்கம் வாரத்துக்குள்ள ஒது பாத்துல அடிச்சு பிரச்சனையில தொழுகை கூடி போயிடும். காரணம் என்ன? வலது பக்கம் சலாம் வந்துட்டு ஃபர்து. மாஷா அல்லாஹ் வலது பக்கம் சலாம் சொல்லிட்டா தொழுகை முடிஞ்சிருச்சு. ஆனா ரெண்டு பக்கமும் சலாம் கொடுத்துட்டு மாஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு ஜனங்களை பார்த்து சொன்னாங்க, யா அய்யுஹல் நாஸ், ஓ ஜனங்களே, அவனை ஒன்றும் செய்யாதீங்க, அரெஸ்ட் பண்ணி வைங்க. நான் இதை குறிச்சு அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு மாஷா அல்லாஹ் என்ன 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை எனக்கு திருவாயால சொல்லியிருக்கிறாங்க. அலியே, அல்லாஹ்வுடைய படைப்புல
அல்லாவும் அல்லாவுடைய ரசூலான நானும் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறது ஒரு வஸ்துவை, ரொம்ப ரொம்ப வெறுக்கிறது ஒரு வஸ்துவைன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொன்னாங்க. நான் கேட்டேன், நாயகமே அல்லாஹ்வுடைய படைப்புல அல்லாவும் தாங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறது எது எஜமானு கேட்டேன். அப்ப எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொன்னாங்க, அது வேற ஒண்ணு இல்ல, அது வேற ஒண்ணு இல்ல, வேற ஒரு வஸ்து இல்ல, அந்த அது தாங்கள் தான் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய படைப்புல ரொம்ப ரொம்ப அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூலான நானும் அதிகம் அதிகம் நேசிக்கிறது தங்களதான். மாஷா அல்லாஹ். நாயகமே வெறுக்கிறது அலியே தங்களுடைய முபாரக்கான பின்பக்கத்தை ஸல்லல்லாஹு காட்டி மாஷா அல்லாஹ் பெரடியில கூரிய வாள் கொண்டு தாக்கி தங்களுடைய முபாரக்கான தாடிய முபாரக்கான ரத்தத்தை கூட நினைவு வைக்குவான அந்த கொடியவனதான் அல்லாஹ்வுடைய படைப்புல அல்லாவும் ரொம்ப ரொம்ப வெறுக்கிறான், நானும் ரொம்ப ரொம்ப வெறுக்கிறேன்னு இதமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொல்லியிருக்கிறாங்க. ஆயால என்ன, நீங்க அவனை ஒண்ணும் செய்ய வேணாம், அரெஸ்ட் பண்ணி வைங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஆயாத்து கொடுத்தா நான் அவனை பார்த்துக்குவேன், நான் ஷஹீத் ஆகிட்டா என் மக்கள் பார்த்துவாங்க, சையதுனா ஹசனும் சையதுனா ஹுசைனும் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் நான் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி எதுமா உத்தரவு விட்டாங்க. அப்போ ஹஷியத் அவர்கள் வாழ்க்கை எப்படி எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அதே ஹஷியத்துல பரிபூர்ணமாகி மாஷா அல்லாஹ் ஷஹீத். அப்ப ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் எங்களுடைய நாயனே, எங்களுடைய நாயனை என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் எனக்கு மட்டும் இல்ல, என் உம்மா வாப்பா, என் மனைவி மக்கள், என் உடன்பிறப்புகள், என்னுடைய குடும்பம் கோத்திரம், என்னுடைய ஊர்வாசி மஹல்லாவாசி, அறிஞ்சவர் தெரிஞ்சவர் எல்லாத்தையும் சேர்த்து எங்களுடைய நாயனே ரப்பனா. ரப்பனா மானா என்ன? எங்களுடைய எஜமான, எங்களுடைய ரப்பே, ரப்பனா ரப்பி என்னுடைய எஜமான, ரப்பினா என்னுடைய எஜமான. ரப்பினா என்ன? ஒருமையில கேட்கிறது. அல்லாஹ்ம இன்னி அஸ்அலுக்கன்னு சொன்னா ஒருமையில, அல்லாஹ்ம இன்னா நஸ்அலுக்கன்னு சொன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து கேட்கிறது. இன்னி அஸ்அலுக்கனா ஒருமையில. உதாரணமா அல்லாஹ்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, யா அல்லாஹ் சொர்க்கத்தை எனக்கு தா அல்லாஹ். அல்லாஹ்ம இன்னி அஸ்அலுக்கல், நானே நான் ஒரு இடத்துல சொர்க்கத்தை வேண்டுறேன், நான் உன்னை சொர்க்கத்தை யாசிக்கிற ரப்பே, அல்லாஹ்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹ்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னா, யா அல்லாஹ் நாங்கள் உன்னிடத்துல சொர்க்கத்தை யாசிக்கிறோம், எங்களுக்கு சொர்க்கத்தை தான், எல்லாருக்கும் சேர்த்து கேட்கிறது. புரிஞ்சா? என்னங்குதா துஆ ஓதும்போது என்ன இதெல்லாம் முக்கியமாச்சா? அரபி தெரியாவிட்டி சும்மா தராபடா இன்னிங்க சொல்லவா, இன்னான்னு சொல்லவா, நஸ்வலுக்கு சொல்லவா, அஸ்வலுக்கு சொல்லவா, அதெல்லாம் தெரியாம ஒரு நாள் ஓதுனா அங்க யாரு ஆலிம் சார்ந்தா கண்டுபிடிச்சவர், ஆஹா இவர் என்ன சும்மா வெத்து கேட்டு வேஷம் தான் இருக்குது, விஷயம் இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவோம் தெரிஞ்சாலும் இருந்தா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, நாயனே எங்களுடைய நாயனே, எங்களுடைய ரப்பே, உலக வாழ்க்கை எங்களுக்கு அழகாக்கிடலாம், உலக வாழ்க்கை எங்களுக்கு அழகாக்கிடலாம். அழகுனா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் உன் ஹஷியத்தை கொண்டு, உன்னுடைய ஹஷியத்தை கொண்டு, உன் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய இஷ்க கொண்டு மாஷா அல்லாஹ், உன் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாருடைய இஷ்க கொண்டு மாஷா அல்லாஹ் எங்களுடைய உலக வாழ்க்கையை அழகாக்கிடலாம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா மாஷா அல்லாஹ் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். யா அல்லாஹ் ஆখিরাத்திலே எங்களுடைய வாழ்க்கையை ஹஸனத் ஆக்கிடலாம். அதுக்கு என்ன? யா அல்லாஹ் உலகத்துல உன் ஹஷியத்தை கூட அல்லாஹ், உன் ஹபீபுடைய இஷ்க கூட அல்லாஹ், உன் ஹபீப் ஆலத்துடைய அஹ்லு பைத் அத்ஹார் இஷ்க கூட அல்லாஹ், ஆখিরাத்துல உன்னுடைய திரு பொருத்தத்தை கூட அல்லாஹ், உன் திரு காட்சியை கூட அல்லாஹ், உன் ஹபீபுல் ஆலத்தோட உன் ஹபீபுல் ஆலத்தோட அஹ்லு பைத் அத்ஹாருடைய நாளே செய்யக்கூடிய தஹத்துல எங்களை சேர்த்து வச்சிரு அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அதுதான் என்ன? ஆখিরাத்துல ஹஸனத்து, ஆখিরাத்துல ஹஸனத்து. இது ரெண்டு ஹாசில் ஆயிட்டா அவர் நரகத்திலிருந்து அல்லாஹ் இடத்துல என்ன விடுதலை பெற்றார், நரகத்திலிருந்து அல்லாஹ்வால் அவரை ரட்சிக்கப்பட்டவர் ஆகிறார், நரகத்திலிருந்து அவருக்கு காவல் கிடைச்சிருது. பக்கினா அதா பண்ணார், நரக அதாபிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்துறோம்.
புரிஞ்சா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরা ஃபில் ஹஸனத்து வ கீனா அஸாபன்னார். இப்போ மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்ட மூமின்களான நம்முடைய வாழ்க்கையில ரப்பல் ஆலமீன் என்ன சுபிட்சத்தை உண்டாக்குறதுக்காக இந்த துஆவை என்ன அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்து நம்முடைய இமாமின்கள் மாஷா அல்லாஹ் 5 வக்து துஆவை கேட்க சொல்றான். எல்லா வக்திலையும் கேளுங்க மாஷா. எந்த துஆ ஓதுனாலும் கேளுங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா கேட்கிறோம் நாம அர்த்தம் புரியல. எப்படி அவன் மாப்பிள்ளை உயிரோட இருக்கும்போது என்ன பொண்டாட்டி விதவையா போயிட்டான்னு சொல்லி அழுதானோ, அதை கேட்டு என்ன என் ஃப்ரெண்டு அழுவும் போது நான் எப்படி அழுவாம இருக்க முடியும் அவன் சேர்ந்து அழுதானோ, அந்த கதையில என்ன நாம என்ன பொருள் என்னன்னு புரியாத வாழ்க்கையா இருக்கு. பொருள் புரியாத வாழ்க்கை பிரயோஜனம் கிடையாது. ஒரு ஆளுக்கு சாப்பாடு சாப்பிட்டோன்னு கேட்கறேன், சாப்பாடு எப்படி இருந்துச்சு? ஏதோ இருந்துச்சு. விருது கொடுத்தாலும் எப்படி இருக்கும்? ஒரு ஆளு விருது கொடுக்கிறாருப்பா, விருந்து சாப்பிட்டோன்னு சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நல்லா எல்லா கட்டியும் பிரமாதமா இருந்துச்சு மாஷா அல்லாஹ். யார் குக் பண்ணா? விசேஷமா இருந்துச்சு. அழகுச்சா பராட்டா என்ன அப்படியே குத்தாலத்து மழை கல்லு மாதிரி இருந்தா கூட அப்படியே பராட்டா வாய் நாக்கில வச்ச உடனே வெண்ணெய் மாதிரி அப்படியே வலிச்சுக்கிட்டு உள்ள போயிடுச்சு. அப்படி சொன்னா கொடுத்த ஆளுக்கு என்ன ஒரு சந்தோஷமா எல்லாம் எல்லாம் கூட துவா தான் அவர் சொல்லுவார். அது இல்லாம எப்படிங்க சாப்பாடு எப்படி இருந்துச்சு? ஏன் நோய் இருந்துச்சு தானே போய் போய் உனக்கா நான் விருது கொடுத்தேன் விளங்குச்சா? இந்த மாதிரி என்ன எப்படி இருக்கிறீங்க? ஏதோ போகிட்டு இருக்கு. சில பேர் பார்த்து நல்லா இருக்கிறீங்களா? ஏதோ போகுது. ஏண்டா ஏதோ போகுது? அந்த வாயால எப்போது போயின்னா அல்லாஹ்வுடைய தஷக்குர சுக்குர அதா செஞ்சு ஒரு வார்த்தை கூட வராது. எப்படி ஏதோ போகுது. புரிஞ்சா? யார் இவன்? யார் இவன்? ஹசாராக்கள்ல சேர்ந்தவன். ஹசாரானா யாரு? நஷ்டவாளி கூட்டத்தில் பட்டவன். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். ஆமீன். புரிஞ்சா? அவனுக்கு என்ன எப்போதுமே ரப்புடைய ஞாபகத்துக்கு எதுக்கு சுக்குர் செஞ்சு ஒரு வார்த்தை கூட வராது வாயால. எப்படி இருக்கிறீங்க? வருது ஒண்ணு இல்லை. அது சில பேர் இருக்கிறான். வருது ஒண்ணுமே இல்லப்பா. அடப்பாரு அல்லாஹ் கண்ணை ஒழுவா கொடுத்திருக்கிறாங்க. இந்த கண்ணுக்கு என்ன 100 கோடி போட்டா ஈக்குவல் ஆகுமா? பார்வையை அல்லாஹ் புடுங்கிட்டான். 100 கோடி ஒருத்தனுக்கு பார்வை அல்லாஹ் புடுங்கின பிறகு அல்லாஹ் பார்வை கொடுக்கறதுக்கு நாடல. 100 கோடி செலவழிச்சாலும் பார்வை வருமா? வருமா? பார்வை ஒரு காலம் வராது. புரிஞ்சா? அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய நியாமத்துகள் என்ன நம்மள்ட்ட நிறைஞ்சு வழியுது. இருந்த பொழுதும் நாம என்ன பொருள் புரியாத வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால, பொருள் புரியாத வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால, அதனாலதான் நாயகம் நாம சாப்பிட்ட பொருள் ஓதுறதுக்கு ஒரு துஆவை நமக்கு சொல்லி தராங்க. எல்லாரும் ஓதுறோம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதாமனா வஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன். எஜமா எங்க கொண்டு போய் எதை சேர்க்கிறாங்க பாரு. என்ன அர்த்தம்? எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தானே, தண்ணி கொடுத்தானே, அந்த நாயனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும். அதோட உடலை எஜமா வஜஅலனி மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் நின்றும் எங்களை அல்லாஹ் முஸ்லிம் ஆக்கி வாழ வச்சானே, அந்த நாயனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும். எழுதுதா? என்ன முஸ்லிமா நாம இல்ல. நாம இன்னைக்கு மாஷா அல்லாஹ் இந்த ஹவுசுல்லாஹ்வுடைய தக்கியால இன்னைக்கு நாமளா உட்கார்ந்து இருக்கோம். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்ல கட்டி இத்தனை நல்ல விஷயம் நம்ம காதுல விடுவாது. எங்கேயாவது என்ன ஏதாவது ஒரு கோலத்துல இருப்பான், அதுல இல்லாம அல்லாஹ் கொண்டு வந்து வச்சிருக்கான்.
புரிஞ்சா? அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சாப்பிட்டுட்டு ஓதுற துவால கொண்டு போய் எதுமா என்ன செய்யறாங்க, இதை அட்டாச் பண்றாங்க தீன் விஷயத்தை. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி வாப்பாடமா ஓதணும், கிடுகிடுன்னு ஓதுறாப்புல, ஓதுறதுல பஞ்சமில்ல, கிடுகிடுன்னு ஓதுறோம். அது என்ன ஓதுறோம்னு விளங்காத காரணத்தினால அதோடைய விசேஷம் என்ன நமக்கு புரியல, அதோடைய விசேஷம் என்னன்னு புரியல. நல்ல பிசினஸ் ஐடியா உள்ளார், நல்ல பிசினஸ் மைண்ட் உள்ளார், அவர் கையில ஒரு 10 லட்சம் கிடைச்சா என்ன செய்வாருங்க? அந்த 10 லட்சத்தை 2 லட்சமா குறைக்கிறதுக்கு பார்க்குவாரா அல்ல 12 லட்சமா கூட்டுறதுக்கு பார்க்குவாரா? என்ன செய்வார்? வாய்த்தரம் சொல்லுங்க, பேசப்பா, வாய்த்தரம் சொல்லுடா. கூட்ட பாப்பார், பேசுமா சார். அப்படியே என்ன பயான் நசியத்து கேட்கும் போது புடிச்சு வச்ச பிள்ளையாம உட்காரக்கூடாது, நீ பேசும்போது தான் உனக்கு புரியுமா சார்? சார் அவ என்ன நல்ல யோசனை, புத்தி உள்ளவன். குரான் ஷரீஃப்ல என்ன அல்லாஹ் குரானை கொடுத்து என்ன நீ முத்த போட்டு தலையில வச்சுக்கிட்டு வீட்டுல வைங்கன்னு சொல்லல. ரொம்ப அல்லாஹ் பயங்கரமான ஜலாலத்துல் அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பருல் குர்ஆன் ஹம் அலா குலூபின் அக்ஃபாலஹா. அவர்கள் குர்ஆனை ஊடுருவி பார்க்க வேண்டாமா? குர்ஆனை ஓதவானவன்னு சொல்லல, குர்ஆனை ஊடுருவி பார்க்க வேண்டாமா? அவர்கள் உள்ளங்கள் எல்லாம் பூட்டுக்கள் போட்டு பூட்டப்பட்டு விட்டவா? கல்பெல்லாம் என்ன பூட்டியா போயிடுச்சு. குர்ஆன் என்ன ததப்பூர் சேவை, ததப்பூர்னா என்ன? என்னது திலாவத்துங்கள ததப்பூர்னா என்ன? அப்படியே உள்ளக்க ஊடுருவி பார்க்கிறது, அந்த உள்ரங்க வெளிரங்க எல்லாம் மனசாது. அப்ப அதுல என்ன நாம நசியசரை கேட்கும் போது நாமளும் கூட சேர்ந்து பேசி பழகணுமா சார்? புரிஞ்சா? அப்படியே உட்கார்ந்துருந்தா என்ன அது என்னமோ ஏன் தலைவிதி நான் சொல்றது போன் தலைவிதி நீ கேட்கறதுன்னு கேட்டு போற விஷயம் இல்லை. இது விளங்குச்சா? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பரக்கத்து கேட்டு போறதுக்கு நான் பயான் செய்யல. வாழ்க்கையை நமக்கு அல்ல இதை கொண்டு பரக்கத்தாக்கி வைக்கிறதுக்காக பயான் செய்யறோமா சார்? விளங்குச்சா? வாழ்க்கை அல்ல பரக்கத்தாக்கி வைக்கிறதுக்காக பயான் செய்யறோமா சார்? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன பரக்கத்தான துவா. இன்னைக்கு பரக்கத்துக்காக மனசை பறக்கிறோம், ஆளா பறக்கிறோம். 2 நாளைக்கு 2 தரம் கடலுக்கு போன போட்டு 2 தரம் கொஞ்சம் கம்மியான மீனா வந்துட்டு ஹசன் வாட்ஸ்அப் வந்து வாப்பா சொல்லு, நான் சந்தோஷப்படுறேன் மாஸ்டர், பரக்கத்தை கேட்கணும் மாஸ்டர். அது தப்பு இல்லை, தப்பு இல்லை. காரணம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருஷம் ஆலிய ஊழியம் செய்த ரசூலுல்லாஹ்வுடைய விசேஷமான ஹாதிம் ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா கண்மணி நாயகத்துக்கு 7 வயசுலயே ஹாதிமா உம்மா கொண்டு போய் விட்டாங்கம்மா. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சஹாபியாக்கல்ல பிரபலமான சஹாபி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா 7 வயசுலயே போய் விட்டாங்க நாயகத்துக்கு ஹாதிமா. அந்த அனஸ் ரலியல்லாஹு துஆ கேக்குறாங்க. இதமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 120 வயசு கொடுத்தாங்க அனஸ் ரலியல்லாஹு. அனஸே உங்களுக்கு 120 வயசுங்க. 3 விசேஷம் கொடுத்தாங்க நாயகம். 120 வயசு. இந்த 120 வயசுல நீங்க மௌத்தாவர வரைக்கும் ஒரு முடி கூட வெள்ளையா போவாது, எல்லாம் 16 வயசு இருந்த மாதிரி கருகரன் இருக்கு மாஷா. அடுத்தது 100 மக்கள் பெறுவீங்க மாஷா. யார் எல்லாம் கொடுக்கிறது? கொடுக்கிறது யார்? ராசிக் யாரு? ரஸாக் அல்லாஹ், ராசிக் முஹம்மது ரசூலுல்லாஹ் மாஷா அல்லாஹ் விளங்குச்சா? ராசிக் யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ். நாம தப்லீகான குறை சொன்னா பத்தாது, நாம சுன்னத் ஜமாத் ஈமான் அகீதா ஏத்துக்காதனா படிக்கணும். அது இல்லாம என்ன அவர் வஹாபி இவர் வஹாபி, நீ என்ன சஹாபியா என்ன படிச்சா சொல்லுங்க. நாம 0 வாழ்ந்துட்டு என்ன அடுத்த ஆளு நாம இன்கார் செய்யக்கூடாது. மசாலா இங்க என்ன வருது? அனஸ் ரலியல்லாஹு 100 வயசு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப மௌத் ஹயாத் யார் டிசைட் பண்றா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் நாயகத்தை முக்தாராக்கி வச்சிருக்கிறார் மாஷா அல்லாஹ். ஹபீபே தாங்கள் யாருக்கு இக்தியார் செய்கிறீர்களோ, பாபா ரத்தன் ஹிந்துக்கு 700 வருஷம் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 700 வயசு
எத்தனை 700 வயசு 700 இயர்ஸ் கொடுத்தாங்க மாஸ்டர் பாபா ரத்தன் ஹிந்துக்கு மாஸ்டர். என்ன அது மாதிரி மாஸ்டர்ல என்ன சஹாபாக்களே கடைசியா மூத்தான சஹாபி அவங்க. எந்த அளவுக்கு நிசாமுதீன் அவுலியாவுடைய கலீஃபா அவங்கள பார்த்தாங்க. மஹபூப இலாஹி காஜா நிசாமுதீன் அவுலியா நம்முடைய ஷேக் நாயகமான நிசாமுதீன் அவுலியாவுடைய கலீஃபா காஜா அலாவுல் ஹக் பண்டவா ஷரீஃப் गंजे नबाद मजमा बादशाह है गंजे सवाई गंजे बख्श मारी गंजे नबाद में लकबुल्लाह माशाअल्लाह खाजा अलाउल हक कचोचा मखदूम अशरफ सिमनानी वड़े पीर मुर्शिद खाजा अलाउल हक जियारत செஞ்சா பட யார சஹாபி ரசூல் பாபா ரத்தன் ஹிந்த மாஷாஅல்லாஹ். அவங்க பார்க்கும்போது 700 வயசு. எத்தனை வயசு? 700 வயசு மாஷாஅல்லாஹ். கண்ணை திறந்து பார்க்க முடியல பாபா ரத்தன் ஹிந்துக்கு. கிட்ட இருந்த காலமேனா புருவத்தை தூக்கி விட்டு பார்த்தாங்க. ஏன்னா கண்ணெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் அப்படியே ஒரு பஞ்சு முட்டாய் பொம்மை மாதிரி போயிட்டாங்க மாஷாஅல்லாஹ். பாபா ரத்தன் ஹிந்து 200 வருஷம் கொடுத்தாங்க இந்த மசாலா. அது மாதிரி அனஸ் ரலியல்லாஹு மாஷாஅல்லாஹ் 120 வயசு கொடுத்தாங்க சரதாரசன். பௌத்தார வரைக்கும் ஒரு முடி கூட உங்களுக்கு வெள்ளையா போவாங்க, எல்லாம் கருகருன்னு 16 வயசுல இருந்த மாதிரி இருப்பீங்க மாஷா. அடுத்தது என்ன 100 மக்கள் பெறுவீங்க மாஷா. அனஸ் ரலியல்லாஹு வீட்டை பார்த்தா பெரிய காலேஜ் ஹாஸ்டல் மாதிரி இருக்குமா. 100 பிள்ளைங்க எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க மாஷா. அல்லாஹ் அக்பர். 100 பிள்ளைய வச்சு அவங்க என்ன சாலியான பிள்ளைய வளர்த்துக்கிறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய சஹாபாக்கள் கராமத் மாஷா. சஹாபாக்கள் கராமத். இன்னைக்கு ஒரு பிள்ளைய வச்சு அவங்க சொல்லி கேட்க மாட்டாங்க. அம்மா அப்பா ஏதாவது சொன்னா அப்படின்னு போறான், அவனுக்கு தெரியல. 100 பிள்ளையை தரபியத்து படுத்துறாங்க. யாரு? அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா. காரணம் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஹிதமத்தில் இருந்த ஃபைசான் மாஷா அல்லாஹ். நம்ம ரசூலுல்லாஹ் மஹப்பத் ஸலவாத் ஓதுறேன். ஒரு விஷயத்தை புரி, கணக்குக்கு நீ 313 விரல என்ன பத்தாத மாஷா அல்லாஹ். நீ ஓதுற ஸலவாத் யாரு திருநாமத்துல ஓதுற, எந்த திரு ஹதரத்துக்கு ஓதுற, ரசூலுல்லாஹ் யார் மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் யார் மாஷா அல்லாஹ். அத புரிஞ்சாதான் உன் கல்புல ரசூலுடைய உண்மையான மஹப்பத் வரும் மாஷா. ஒரு சமயத்துல உமர் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் என்ன பேசுறாங்க. ஹிஜ்ரி 6வது வருஷம் ரசூலுல்லாஹ்வோடு 1000 சஹாபாக்கள் உம்ரா செய்யறதுக்காக வந்தாங்க. நீண்ட சரித்திரம் நான் சுருக்கமா சொல்றேன். அப்படி வரும்போது நாயகம் என்ன உஸ்மான் ரலியல்லாஹு அனுப்பி உத்தரவு கேட்டாங்க. நிஜமா மக்கால உள்ள காஃபிர்கள்ட்ட. இப்ப மக்கா வெற்றி ஆகல. மக்களுக்கு காஃபிர்கள் சொல்லிட்டாங்க இந்த வருஷம் வரக்கூடாது, முஹம்மது பின் அப்துல்லா முஹம்மது அரபி இந்த வருஷம் வரக்கூடாது, நாங்க ஒரு ஒப்பந்தம் செய்வோம், அந்த ஒப்பந்தப்படி நடக்கணும், அடுத்த வருஷம் தான் வரணும் சொல்லி அவனு ஆர்டர் போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு பாதகமான ஒப்பந்தம். சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு விரோதமான ஒப்பந்தம், காஃபிர்களுக்கு சாதகமான ஒப்பந்தம். ஆனா அதுல எதமா சரதாரசன சைன் போடுறாங்க. உமர் ரலியல்லாஹு துடிக்கிறாங்க. நாயகம் ஏன் அதுல சைன் போடணும்? எதமான இது அத்தனை தங்களுக்கு பாதகமா இருக்குது, தங்களை ஈமான் கொண்ட சஹாபாக்களுக்கு பாதகமா இருக்குது. தாங்கள் ஒரு இஷாரா செஞ்சா போதும் நாயகமே, இந்த படைய வர தேவையில்லை, ஒவ்வொரு ஒரு ஆளு போய் அத்தனை பேர் தலை சீவி கொண்டு வந்து தவிர ஓடி போட்டுருவோம். அது ஹக்கு புரிஞ்சா? தாங்கள் ஏன் எஜமான அதுல போய் ஒப்பந்தத்துல போய் நாங்க சைன் போடணும் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு நீண்ட பயான் செய்யறாங்க. எஜமா சல்லதாசன் எல்லாம் கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு பேச விட்டாங்க. எல்லாம் பேசி முடிச்ச உடனே கடைசியா நாயகம் சொன்னாங்க, உமர் அன ரசூலுல்லாஹ், அன ரசூலுல்லாஹ். இந்த வார்த்தையை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு நடுக்கி மசாலா என்ன அழுதுகிட்டே அங்கிருந்து அப்படியே போயிட்டாங்க. அதுக்கு பிறகு நாயகம் எல்லாம் விசால் முபாரக்கான பிறகு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல சித்திக் நாயகம் ஹலீஃபாவி அவங்களும் வஃபாத்தான பிறகு உமர் ரலியல்லாஹு 10 வருஷ காலத்துல உமர் ரலியல்லாஹு அடிக்கடி சொல்லுவாங்க, நான் சஹாபாக்களை பார்த்து அந்த விஷயத்தை நினைச்சு நான் இன்னைக்கு வரைக்கும் நான் அழுதுகிட்டு இருக்கிறேன் மாஷா அல்லாஹ், நான் இன்னைக்கு வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கிறேன். நிறைய அடிமைகளை நான் உரிமை விடுறேன், அடிமைகளை வாங்கி உரிமை விடுறேன்,
அல்லாஹ் என்ன மன்னிக்கணும். ரசூலுல்லாஹ் அடுத்து ஹதரத்துல நான் பேசுனத நான் என்ன அது சரியான காணல, நான் ரசூல் யாருன்னு தெரியாம நான் பேசிட்டேன். அல்லாஹ் அக்பர். கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். மாஷா உமர் ரலியல்லாஹு தனக்கு ரசூல் தெரியாம நான் பேசிட்டேன். நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். மாஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். எதுவுமே தெரியாத ஜாஹிலீன்கள் நாம், ஆஜிஸீன்கள் நாம். ஆனா நமக்குள்ள இருக்கிற பிசாசான கர்வம் என்ன? எல்லாம் தெரிஞ்சிட்ட மாதிரி ஒரு மமதை, ஒரு மாயை, ஒரு மாயை. உமரதியல சொல்றாங்க, அதை நினைச்சு நான் என்ன இன்னைக்கு அழுகுறேன். அழ மட்டும் இல்ல, அடிமைகளை வாங்கி நான் உரிமை விடுறேன், நிறைய நஃபிலான நோம்பு பிடிக்கிறேன், நிறைய நஃபீல் தொழுவுறேன். எதுக்காக? அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், அல்லாஹ் என்ன மன்னிக்கணும். ரசூல் யார்? மாஷா அல்லாஹ் நாம் ரசூலை சரியாக புரியவில்லை. ரசூலை புரிஞ்சிட்டோம்னு சொன்னா நமக்கு என்ன? ரசூலுடைய விஷயத்துல நம்ம அறியாத பேரின்பம் உண்டாகணும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா? ஆமீன். விளங்குச்சா? புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் எதுக்கு சொல்ல வர? பரக்கத்தான வாழ்க்கை. நாயகம் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு 120 வயசு கொடுக்குறாங்க, 100 மக்கள் கொடுக்குறாங்க, நிறைய செல்வம் உண்டாகணும் பஷாரத் கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ். அந்த அனஸ் ரலியல்லாஹு அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறாங்க, அல்லாஹும்ம அக்னினா, நாயனே எங்களை சீமானாக்கு, எங்களுக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு தவறத்தை கூட அல்ல. எங்களுக்கு ஒத்தையில கேட்கல, 100 மக்கள் இருக்கிறாங்கல்ல, மக்களை நம்மளை எல்லாம் சேர்த்து கேட்கிறாங்க. அல்லாஹும்ம அக்னினா, அதனால என்ன? பரக்கத்தை கேட்கலாம். எவ்வளவு நல்லா இருக்குதா? உடனே என்ன? நம்மள ஷேக்கிட்ட, நம்மள முர்ஷிதிட்ட துஆ செய்ய சொல்லலாம், தப்பில்லை, குத்தம் இல்லை. அதை சொல்ற மாதிரி ஈமான விஷயத்திலையும் சொல்லணும். மாஷா அல்லாஹ். வியாபாரத்துல டல்லானவன எப்படி போன் போடுறோமோ, எப்படி வியாதி வந்தா போன் போடுறோமோ, அது மாதிரி ஈமான் டல்லா இருக்குது. அதை எப்ப பாக்குறது? ஒரு ஆள் ஒரு கிளி வாங்கினார் பாவா, ஒரு ஆள் ஒரு கிளி வாங்கினார், நல்ல பஞ்சவர்ண கிளி. கிளியை வாங்கினோடனே ஒரு புத்தி வந்துச்சு, யோசனை வந்துச்சு, இந்த கிளியை வளர்க்கறதுக்கு பூனைகளை பிடிக்காம இதை பந்தோபஸ்து பண்ணாரு, அழகான கூடு வாங்கணும்னு சொல்லி அழகான கூடு வாங்கினாரு. கூட்டக்குள்ள கிளியை விட்டாரு. பஞ்சவர்ண கிளி உட்கார கூடுல அதை வந்து பெயிண்டிங்லாம் பண்ணி நல்லா ஆக்கணும், அழகாக்கணும்னு சொல்லி என்ன அது நல்லா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு, சாந்தெல்லாம் அடிச்சு, அந்த இதெல்லாம் சாயம்லாம் அடிச்சு, சாயம்லாம் அடிச்சு அந்த கூட்டம் நல்லா அழகுபடுத்தினாரு. கூட்ட சாயம் அடிச்சு அழகுபடுத்தி கூட்ட டெக்கரேட் பண்றதுலயே அவர் என்ன கான்சென்ட்ரேஷன் பூரா இருந்ததுனால கிளிக்கு வாழைப்பழம் போல மறந்துட்டாரு. கிளி பட்டினே கடந்து கிளி செத்து போயிடுச்சு. கிளி பட்டினே கடந்து அது செத்து போயிடுச்சு. கூடு யாருக்காக? கிளிக்காக. இப்ப கிளி எப்படி இருக்குது? உள்ளக்க டெட் பாடியா இருக்கு. அது மாதிரி நாம என்ன செய்யறோம்? ஈமான் கொண்டுட்டு ஈமான பத்திய ஒரு சிந்தனை இல்லாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது நாம வெளியே என்ன கூட்ட டெக்கரேட் பண்றோம், கூட்ட டெக்கரேட் பண்றோம். நான் முஸ்லீம், மோமின் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? பண்றோம். உள்ள கிளிய பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை, கிளிய பத்தி நாம யோசிக்கவே இல்லை. அல்லாஹ் சொல்ற வலா தமூத்துன இல்லா வஅன்த முஸ்லிமூன், வலா தமூத்துன இல்லா வஅன்த முஸ்லிமூன். நீங்க முஸ்லிம்களா இருக்கிற நிலையில மௌத்தா போங்க. காரணம் என்ன? நீ காலம் பூரா அறகுற முஸ்லிமா வாழ்ந்தா கூட மௌத்தா போகும்போதாவது ஒரு முழுமையான ஒரு முஸ்லிமா நீ மௌத்தா போங்கிற ரப்பல் ஆலமீன். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமீன். புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் உலக வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு பெரிய பரக்கத்து. அது உம்மத்தை முஹம்மதுக்கு அல்லாஹ் என்ன பல வகையில அல்லாஹ் பரக்கத்தான வாழ்க்கையை கொடுக்கிறான். தொடக்கத்துல பயான் ஆரம்பிக்கும் சொன்ன மாஷா அல்லாஹ் இது பரக்கத்தான மாசம். ஷஹருல் ஹராம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காபத்துல்லாஹ் ஷரீஃப் என்ன
தமீர் இமாரத்து பண்ணிட்டு இருந்த மாசம் மாஷா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய திருக்காட்சிக்காக தூர் சினா மலையில போய் இபாதத் செய்துட்டு இருந்த மாசம் இந்த மாசம் மாஷா அல்லாஹ். துல்காதா 1 தான் மூசா நபி தொடங்கினாங்க இபாதத்தை. துல்ஹஜ் மாசம் 10 ஹஜ்ஜி பிறநாள் அன்னைக்கு தான் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தஜல்லி உண்டாச்சு மாஷா அல்லாஹ். புரியுதா? உலுல் அஸ்ம் 2 பேரும் நபி மட்டும் அல்ல, ரசூல் உலுல் அஸ்ம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலுல் அஸ்ம், மூசா அலைஹிஸ்ஸலாம் உலுல் அஸ்ம். 2 உலுல் அஸ்முக்கு பெரிய தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்த மாசம் இந்த மாசம் மாஷா அல்லாஹ். அப்ப இந்த மாசத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? நேரத்தை வீணாக்கிட கூடாது மாஷா அல்லாஹ். நேரத்தை வீணாக்கிட கூடாது. ஃபர்தான தொழுகை கலாவாயிட கூடாது மாஷா அல்லாஹ். ஃபர்தான தொழுகை கலாயிட கூடாது. ஏதோ சின்ன சின்ன நொண்டி சாக்கெல்லாம் சொல்லி என்ன செய்ய கூடாது? எனக்கு அப்படி இருக்குது, எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி. புரிஞ்சா? அதெல்லாம் என்ன? ஒரு மாயை, மனப்பிரம, வேற ஒண்ணுமல்ல. யார் ஒரு மனுஷன் அவ்வளவு வக்தில ஃபஜ்ர தொழுதுட்டானோ அவனுக்கு அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்துருவான் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் வாழ்க்கையில் அவனுக்கு ஆஃபியத்தை கொடுத்துருவான் மாஷா. வாழ்க்கையில் அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுத்துருவான். 100 வயசு நிறைஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் விசால் முபாரக்கான ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் தார் அப்துல்லாஹ் என்னோட உம்மா சய்யிதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சாட்சி நான் என் கண்ணால கண்டது. 100 வயசு முடிஞ்சது உம்மா மாஷாஅல்லா விசால் முபாரக்கான. எனக்கு கருத்து தெரிஞ்ச காலத்துல இருந்து அவங்க மாஷாஅல்லா 2 மணிக்கு மேல தஹஜ்ஜுத் வக்த் 2 மணிக்கு மேல அவங்க தூங்கி நாங்க கண்டது கிடையாது மாஷா. எந்த மழையா இருக்கட்டும், அது புயலா இருக்கட்டும், அது விண்டரா இருக்கட்டும், சம்மரா இருக்கட்டும், என்ன குளிரா இருக்கட்டும், 2 மணிக்கு தானே முடிச்சுடுவாங்க மாஷா. உட்கார்ந்துட்டு இருந்தாங்க மாஷா. மணியை பார்த்தோம்னா மணி 2 இருக்கும் மாஷா. அதிகாலையில முடிச்சு மாஷா இல்ல 2 மணிக்கு யாரையும் முடிக்க சொல்லல. விளங்குதா? ஆஃபியத்தான வாழ்க்கையும் தூருல் ஹயாத்தையும் அல்லாஹ் கொடுத்தா ஈமான் சலாமத்தோட. புரிஞ்சா? நீங்க எல்லாம் சாட்சி அல்ஹம்துலில்லாஹ். அவங்க ஜஸது முபாரக் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமைன் ஷரீஃபின் தய்யிபின் தாஹிர் தாஜ் ஷரீஃப்ல போய் சேர முன்னாடி எல்லாரும் ஊர்ல இருந்துக்கு மாஷா அல்லாஹ். அன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஃபஜ்ர்ல என்ன 100 பேருக்கு மேல உட்கார்ந்து ஸலவாத் ஷரீஃப் 313 தடவை ஓதுனீங்க மாஷா அல்லாஹ். அப்ப என்ன ஆயிடுச்சு? 30,000 ஸலவாத் ஷரீஃப் ஆயிடுச்சு. இன்னொன்னு ஸலவாத் ஷரீஃபோட தான் போனாங்க மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? ததுபீ நடக்கும்போது ஸலவாத் ஷரீஃப் தான் சொல்லிட்டே இருந்தோம் மாஷா அல்லாஹ். நினைச்சா காலம் முழுக்க அல்ஹம்துலில்லாஹ் எதுல அவங்க நேரத்தை செலவிட்டு இருந்தாங்களோ அதுலயே அல்லாஹ் அவங்களுடைய அந்த கடைசி முடிவை அல்லாஹ் ஆக்கி வச்சுட்டான் மாஷா. விளங்குதா? புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இந்த மாசம் பரக்கத்தான மாசம். குர்ஆன் ஷரீஃப்ல ஷஹருல் ஹராம்னு சொன்ன மாசம் 4 மாசம். அன்னைக்கு கூட அஜ்மீர் ஷரீஃப்ல என்ன வாட்ஸ்அப்ல கிளிக் பேசி அனுப்பி விட்டுருந்தேன். உனக்கு தான் அனுப்பணும், அசாருக்கு தான் அனுப்பணும். என்ன மாசம்? 4 மாசம் முக்கியமான மாசம். எந்த மாசம்னா எல்லாரும் கேட்டிருக்கீங்க. எந்த மாசம்னா? எந்த மாசம்? கேட்ட எந்த மாசம்னா? ரஜப், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் மாசம். ரஜப் மாசம், துல்காதா மாசம் இந்த மாசம், அடுத்த மாசம் துல்ஹஜ் மாசம், முஹர்ரம் மாசம். இந்த 4 மாசம் அல்லாஹ் ஷஹருல் ஹராம் அல்லாஹ் சொல்ற குர்ஆன். புனிதமான மாதங்கள். எப்படி ஹரம் ஷரீஃப்ங்கிறோமோ கஅபத்துல்லாஹ் ஷரீஃப் எல்லை ஹரம், மதீனா முனவரா ஹரமுடைய எல்லை. ஹரம் சொன்ன என்ன? புனிதமானது, புனிதமான எல்லை மாசம். அது மாதிரி இந்த மாசம் புனிதமான மாசம். மாசம் புனிதமான மாசம். ஷஹருல் ஹராம் குர்ஆனுடைய பாஷையில அல்லாஹ்வுடைய லாங்குவேஜ்ல இந்த மாசத்துக்கு என்ன பேர்? என்ன ஷஹருல் ஹராம் மாஷா.
புனிதமான மாசம். இந்த புற ஒண்ணுல துல்காதால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன காபத்துல்லா ஷரீஃபை கட்ட ஆரம்பிச்சாங்க. மாஷா அல்லாஹ். துல்ஹஜ் போல 10 காபா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கைத்து போனாங்க. ரப்பனா தகப்பல் மின்னா அன்னைக்கு தான் துவா கேட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அது மட்டுமல்ல, தாரணி போற்றும் தன்னிகரற்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துக்கு தந்தருள் புரிய வேண்டும்ங்கற துஆவை அன்னைக்கு தான் கேட்டாங்க. ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா, எங்களுடைய நாயனே அந்த ரசூலை இந்த மக்கள்ல யாரு தன்னுடைய புள்ள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய நசல்ல பரம்பரையில நீ வெளிப்படுத்தி தந்தருள் புரிவாயாக அப்படிங்கிற துஆவை கேட்டாங்க. மாஷா அல்லாஹ். நம்ம காபத்துல்லா ஷரீஃபுக்கு முன்னாடி